ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர். நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்மிங் 6th and 7th வந்து 2024 கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஜனவரியில். ஓகே, அதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹால் டிக்கெட் நான் 1 hour ட்ரை பண்ணுறேன், வரமாட்டேங்குது மேலே இது லிங்க் அப்படின்ட்டு. இங்கே ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, ஓகே, ஒன் டைம் பாஸ்வேர்டு உள்ளே போவீங்கல்ல, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு வந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர். ஓகேங்களா, அதனால் டேரெக்டாக வெளியே எங்கேயும் அவங்க நோட்டிஃபிகேஷன் உள்ள ஹால் டிக்கெட் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் ஐடியை கொடுத்து உள்ளே போங்க. உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகே, அதில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி தெரில அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள். இதிலே டேஷ்போர்டில் போய்ட்டு கரண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி உங்களுக்கு தெரியும். ஓகே, கரண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஐடி. ஓகேங்களா, இதை பார்த்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா பற்றி என்ட்ரு பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நிறைய பேர் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 செஷன் எக்ஸாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வெறும் சிவில் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸாம் வரும். இதே வந்து எம்இ என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் படித்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் 4 செஷன் எக்ஸாம் வரும். ஓகே, 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேப்பர் 1 நீங்கள் நம்ம வந்து 6ஆம் தேதி கம்பல்சரி 2 எக்ஸாமும் எழுதி ஆகுதுங்க. அது சிவில் இன்ஜினியராக நீங்கள் இன்ஜினியரிங் இது பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி. ஓகேங்களா, மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டு நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் பேப்பர், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு. இது ரெண்டுமே கம்பல்சரி நம்ம இது எழுதி ஆகணும். ஓகேங்களா, இந்த 2 எக்ஸாமும் 6ஆம் தேதி கம்பல்சரி நம்ம எழுதி ஆகணும். நெக்ஸ்ட் 7ஆம் தேதி ஓகே, பிஓஇ அப்படி வாங்கினாங்களா, பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா சில இன்ஜினியரிங்க்குன்னு போஸ்டிங் இருக்குல்ல. ஓகே, அப்போ இன்ஜினியரிங் மட்டும் காமன் இன்ஜினியரிங்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இல்லை நாங்கள் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க. பேசிக் சிவில், பேசிக் எலக்ட்ரிக்கல், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. மேக்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. இல்லை நான் ஓரளவு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக சொல்லிடுறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஓஇ கண்டிப்பாக ஓகே, பேசிக் இன்ஜினியரிங் கொஞ்சம் எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அவங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவு நமக்கு ஜென்ரலாகவும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இது பிஓஇ வந்து நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பேசிக் அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் இல்லைனா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் பிஓஇ கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் தான், 2 செஷன் தான் வந்திருக்கும். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிவில் இன்ஜினியரிங்கிறதால எனக்கு 3 செஷன் வந்திருக்கு. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இல்லை நீங்கள் ட்ரிபிள் ஈசி அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6ஆம் தேதி மார்னிங் எக்ஸாமும் 7ஆம் தேதி காலையில் எக்ஸாம் மட்டும், இந்த 2 தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, வேறு வழி இல்லை, ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, மதியானம் 6ஆம் தேதி மதியானம் போய் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் வீட்டுக்கு வந்து திரும்பி 7ஆம் தேதி காலையில் போய்ட்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வரணும். ஓகேங்களா, அதனால் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா 3 எக்ஸாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் வந்திருக்கும். 2 எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும். இந்த கீழே இருக்க எக்ஸாம் உங்களோட ஆப்ஷன். இல்லை நான் காமன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இவங்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 செஷன் வந்திருக்கும். ஓகே, 6ஆம் தேதி மார்னிங்கும் 7ஆம் தேதி ஈவினிங்கும் 7ஆம் தேதி இந்த மார்னிங்கும் வந்திருக்கும். ஓகே, அதனால் ஹால் டிக்கெட்டை கொஞ்சம் ப்ராப்பராக கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, என்னன்னைக்கு எக்ஸாம் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, என்ன செஷன் அப்படின்ட்டு. இது வந்து பேப்பர் 1 ஆப்ஷன் தாங்க ஃபார் சிவில் இன்ஜினியரிங்க்கு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் தான். இப்போ இல்லை நான் எழுதி பார்க்குறதுனால பாருங்கள், இதுக்குள்ள எடுக்கிற மார்க் வந்து காமன் தான். ஓகேங்க, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல பேப்பர் 2, இதுக்கும் எடுத்துக்குவாங்க. ஓகே, இதுலேயும் நீங்கள் எலிஜிபிள் வந்தாலும் போய்க்கலாம். இல்லை சார் இந்த இதுக்கும் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கும் இது காமனாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அதனால் ஹால் டிக்கெட்டு வந்துருச்சு, அதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதான் ஆப்ஷன். அதனால் கொஞ்சம் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க எந்த சென்டரு அப்படின்ட்டு. ஓரளவு மைண்ட் அளவில் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் சென்டர் எங்கன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிங்க. என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பல்சரி எழுதுவீங்க.
பேசிக் இன்ஜினியரிங் எழுதுறீங்க இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.